லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். இங்கே உண்மையிலேயே தனிச்சு விடப்பட்டது யாருன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்கள் போய் மைக்கை நீட்டி கேட்டிங்கன்னா தெரியும். இன்றைக்கு இதையெல்லாம் சட்டமன்றத்திலிருந்து பேசிக் கொண்டிருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்று சட்டமன்ற நிகழ்வுகளை வீட்டிலிருந்து பார்க்கக்கூடிய நிலைமைக்கு தனித்து விடப்பட்டிருக்கிறார் அப்படின்றது தான் உண்மை. அது மக்களுக்கே தெரியும். இல்லை, மேகதாது விவகாரத்தில் முதல்வர் வாய் திறந்து எதுவும் பேசல, எந்த நடவடிக்கை எடுக்க ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஏன் இன்னும் கூட்ட தாமதம்? மிகச்சரியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. எல்லா விஷயத்தையும் பேசி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. செயலில் காட்டினாலே போதும். எங்களுடைய முதல்வர் அவர்கள் எப்போவுமே செயலில் காட்டக்கூடிய முதல்வர். செயல் மூலமாக இந்த ஆட்சியை நல்லாட்சியாக மாற்றக்கூடிய முதல்வர், மக்களுக்கு தேவையானதை மாற்றக்கூடிய முதல்வர். ஓடி ஒளியெல்லாம் இல்லை, என் மேலே தாவேக்கா பொய்யான வழக்குகளை தொடர்ந்துருக்காங்க, செந்தில் பதில் சொல்லியிருக்காரு. அது சட்ட ரீதியாக எதிர்கொள்வாங்க. சரி, அப்புறம் ஓடி ஒளியிலன்னு சொல்லிட்டு எங்கே காணாமல் போனாங்க இவ்வளோ நாளா? ஏன் தைரியமாக நிற்க வேண்டியது தானே? ஏன் என்ன கோர்ட் என்ன சொல்லுதோ அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது தானே? அதெல்லாம் சும்மா வெளியில் வீரத்துக்கு சொல்கிறது தான். ஆனால் உண்மையிலே தப்பு இல்லைன்னா தைரியமாக நிற்க களத்தில் அல்லது சந்திக்க வேண்டியது தானே? அதெல்லாம் அவங்க சும்மா ஒரு பேச்சுக்காக, மீடியாவை பார்த்தா எதாவது பேசணுன்றதுக்காக பேசுவாங்க. நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் எங்கள் தலைவர் சொன்னது போல் நாங்களும் ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செஞ்சவங்களையும் விடமாட்டோம், நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். முடிவு பண்ணுறோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுறதை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதே போல் கடந்த ஆட்சி நடைபெற்ற ஊழல்கள் என்னென்னலாம் கோயில் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்குது, கோயில் சொத்துக்கள் எப்படியெல்லாம் பல்வேறு இடங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அதை எல்லாத்தையும் நாங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் யாரெல்லாம் அதில் ஈடுபட்டிருக்காங்கன்றதை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இந்து சமய அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அப்படின்றது முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை வச்சுருக்கிறோம். நிச்சயமாக அந்த ஊழலை ஒழிப்போம். இது வரைக்கும் இருந்த ஊழல்களை எல்லாம் நாங்கள் ஒழித்துட்டு, அதே போல் கோயில் சொத்துக்களை முறைகேடாக யாரெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க, முறைகேடாக என்ன நடந்திருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொன்றாக விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதற்கான தனித்தனி குழுக்கள் கூடிய சீக்கிரம் அமைக்க போகிறோம். ஒவ்வொரு கோயில்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் அதில் நடந்த முறைகேடுகளை கண்டுபிடித்தாலும் குழுக்கள் அமைக்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஒரு ப்ராசஸில் இருக்கிறோம். நிச்சயமாக அதோட அவுட்புட்டில் நீங்கள் பார்க்கும்பொழுது கோயில் சொத்துக்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படும். இந்த ஊழல்கள்லாம் ஒழித்திருக்கும்.